எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம் முழுமையா. லாக்கூல், மட்டு, முதலாளி எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டோம். அஜித்தை பத்தி தான் அவரோட மூவிஸ் டோர்னமெண்ட் கடவுளே. இன்னைக்கு. கடவுளே, லாக்கூலே டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறோம். விஜய் முடிச்சிட்டோம் சேப்பா. அடுத்தது வந்து இப்போ அஜித். நிறைய படம் இருக்கு. இருந்தாலும் டிஸ்க்ளைமர் எடுத்த உடனே இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இது வந்து ஐஎம்டிபி அவ்வளோ வந்துச்சு ரேட்டிங்கோ, இல்ல இவ்வளோ கலெக்ஷன் அங்க வந்துச்சுனோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. இல்ல நாங்க வந்து பாச்சு கருப்பு சட்டை அப்படி பேசினாருனோ, சிவப்பு அது சட்டை மாதிரி இப்படி பண்ணாதீங்க. பேசினாருனோ. ஆமா, எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதனால இதோட நம்ம டோர்னமெண்ட்டுக்கு போக போகிறோம். 32 அதே தான், விஜய்க்கு பண்ண அதே 32 தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் மேட்சே ஏகன் வர்சஸ் ஆசை. ஆசை வந்து எப்பயோ நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது வந்த படம் லாக்குல். ஏகன் வந்து இப்போ வந்து மேஹூனாவோட ரீமேக். சொல்லுங்க, ஷாருக் கான் மேஹூனா. ஏகன் ஏகன் எஸ்கேவோட கேமியோவும் இருக்கு ஏகன்ல. ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ. Yeah, I'll go the Egan. எஸ்கேவோட கேமியோக்காவா தலைக்காவா தெரியும் எனக்கு. எனக்கு ஏகன் பார்த்திருக்கேன், ஆசை ஞாபகம் இல்ல, அதனால ஏகன் சொல்றேன். ஆசை வந்து ஏகன் கோயம்புத்தூர்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ பார்த்த கோயம்புத்தூர்ல பார்த்து என்கிட்ட சொன்ன, நல்லாதான் இருக்குன்னு தான் சொன்ன அந்த டைம். சோ ஏகன் தானே அப்பா முதல் மேட்ச் ஜெயிக்க போறது. ஓகே, டன். ஏகன் ஜெயிச்சிருச்சு. அடுத்த மேட்ச் விவேகம் வர்சஸ் கண்டுகொண்டேன். லாக்கூல் விவேகம் தானே அந்த இதை தூக்குறது. சர்வைவர். விவேகம் தான். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லாம் சொன்னாலும். ஆனா அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் விவேகம்ல. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நிறைய பேர் இது பண்ணாங்க. பட் ஓகே, விவேகம் எனக்கு பிடிச்ச இன்டர்நேஷனல் மூவி ஃபீல். ஆனா கண்டுகொண்டேன் ஒரு கிளாசிக். அதை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ராஜீவ் மேனனோடதா? ராஜீவ் மேனன், ஏஆர் ரஹ்மான். இந்த சைடு நீங்க வந்து சாய் அனிருத். சரி, கிளாசிக் கண்டுகொண்டேன் தான். அப்ப விவேகம்டா. காஜல் அகர்வால், ஐஸ்வர்யா ராய் பச்சன். சரி, கண்டுகொண்டேன் தான். லாக்கூல் அவுட் பண்ணிட்டாங்க. அவள் வருவாளா அட்டகாசம். மன்மதனோட வந்துச்சு தீபாவளிக்கு. நல்லா மாசான படம். தூத்துக்குடி. எல்லாரும் இந்த மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சேட்டி எல்லாம் கட்டிட்டு வந்தோம். அந்த தீபாவளி பாட்டு பயங்கர ஃபேமஸ். அந்த பேட்ச் ரீயூனியன்ல எல்லாம் இதை போட்டு ஆடி இருக்கோம். நம்ம வேட்டி கட்ட தெரியாம கட்டிட்டுலாம் ஆடி இருக்கோம். அது பயங்கர மாஸ் இது படமும். அவள் வருவாளா ஆனா நல்ல ஒரு காமெடி படம். கவுண்டமணியும் அஜித்தும் நடிச்சது ரொம்ப ரேரு. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அவள் வருவாளாவும் ஒரு படம் தான் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 படமா? இந்த ரெட்டச்சேர வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை தேடி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபியூ மூவிஸ். ஆரம்பத்துல ரொமான்டிக் ஹீரோ சுத்திட்டு இருந்தப்ப நடித்த அந்த படங்கள்ல அவள் வருவாளா ஒரு நோட்டபிள் மூவி. தொடரும் அந்த படத்தை கூட கவுண்டமணி தான் ஞாபகம். சரி, சொல்லுங்க. என்டர்டெயின்மெண்ட் பார்த்தா அட்டகாசம் தான். அட்டகாசம் தான்டா. தலை போல வருமா பாட்டுலாம் இருக்குல்ல. பாட்டு வந்ததே அதுதான். அது மாஸ், பயங்கர மாஸ். அது அட்டகாசம் மன்மதனோட வந்துச்சு. பட் ஸ்டில் அட்டகாசம் ஆல்சோ வாஸ் வெரி குட். அட்டகாசம் ஜெயிச்சிருச்சு. காதல் கோட்டை அண்ட் வரலாறு. சொல்லுங்க. லாக்கூல் வரலாறுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரும் காதல் கோட்டைன்னு சொல்றீங்க. காதல் கோட்டை தான் வந்து அதான் விஜய்க்கு எப்படி காதலுக்கு மரியாதையோ தலைக்கு வந்து காதல் கோட்டை. அகத்தியன் வர்சஸ் KS ரவிக்குமார். அது யாரு மியூசிக்? தேவா வர்சஸ் ஏஆர் ரஹ்மானா? தேவா தான்டா மாஸ். ஏஆர் ரஹ்மான். லாக்கூல் என்ன சொல்றீங்க? மாறிக்கிறீங்களா? காதல் கோட்டை தான் 2 பேரும் மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது நல்லா இருக்கும் அந்த வரலாறுல. காதல் கோட்டையில சொட்டர் வச்சு டெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியலையா? அவரே ஆட்டோ ஓட்டுவாரு. பிரதர், இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப 2K கிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க பிரதர். நீங்க 2K கிட் தான். பட் ஸ்டில் உண்மையா சொல்றேன் பிரதர். உண்மையா ஞாபகம் இல்ல பிரதர். விஜய் படம் டிஸ்கஸ் பண்ணும்போது சீன்லாம் சொன்னீங்க. இதுல எதுவும் ஞாபகம் இல்லன்றீங்க.
இல்ல இதுல வந்து அந்த கடைசியில இந்த ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். அந்த அஜித் ஃபாதர் அஜித் வந்து அவர் ரிவீல் பண்ணுவாரு அவர் யாரு அப்படின்னு. அந்த அது ட்விஸ்ட் டபுளா எல்லாம் நல்லா காட்டுறது இருக்கும். தெரியல அவங்களுக்கு. ம் சரி, காதல் கோட்டை தான். ஐம் சாரி, வரலாறு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போகிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான், பட் ஸ்டில் காதல் கோட்டை ட்ரம்ப்ஸ் வரலாறு. அடுத்தது என்னை அறிந்தால் வர்சஸ் சிட்டிசன். வாங்க. என்ன அறிந்தால் சிட்டிசன். நாயர். நாயர். நீ இருந்தால் என்னை அறிந்தால் தான்டா மெல்லிசான ஒரு கோடு. மெலிசான கோடுரா பிரைட்டி. அவருக்கு வந்து எப்படி சத்யமூர்த்தி ஐபிஎஸ்ஓ, இவருக்கு வந்து சத்யதேவ் ஐபிஎஸ். இவன் நல்லா நடிச்சிருப்பா. அருண் நல்லா நடிச்சிருப்பா. ஏய் இப்பயும் வந்து இந்த லாகூல் எனக்கு போன் பண்ணிட்டு பல நாள் வந்து அலோன்னு சொல்ல மாட்டாரு. லாகூல் போன் பண்ணிட்டு அதாரு அதாரு அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நாங்க வந்து இந்த சைட்ல இருந்து எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஆனா நான் தான் அஜித் அப்படிம்பாரு. இது வந்து சத்தியமா இது வந்து ஆஸ் ஏர்லி ஆஸ் இந்த போன மாசத்து வரைக்கும் இது மாதிரி இந்த ஜோக் பண்ணிருக்கோம் நாங்க 2 பேரும். என்ன அறிந்தால்தான் கல்ட்டு. சிட்டிசன்ல நிறைய வேஷம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொடுமையா இருக்கும். ஆனா அது ஒரு இல்ல சிட்டிசன் நல்ல படம் தான், பட் இது கொஞ்சம் நல்லா மாசா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ், ராஜீவ் மேனன், நக்மாவோட கொஞ்சம் டப்பிங் தான் கொஞ்சம் கொடுமையா இருக்கும். பட் அதர்வைஸ் நல்ல படம். சிட்டிசன் யாரு டைரக்டர் ஞாபகம்? அத்திப்பட்டி சுப்பையா, சரவணன் சுப்பையான்னு ஒரு டைரக்டர். இது கௌதம். அதுக்கப்புறம் 2 படம் அஜித் வச்சே ஒரு பண்ணா, அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி குட் பண்ண முடியல அவரால். சரி ஓகே, இப்போ வந்து என்ன அறிந்தால் தான் ஜெயிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். வெற்றி, அன்லெஸ் யூ வாண்ட் டு டேக் புட் அ டை. ஓகே, வெரி சாரி. மட்டும் சிட்டிசன் நீ ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ண. எனக்கு தெரியும் சிட்டிசன் ஒரு பர்சனல் ஃபேவரட்னு, பட் ஜெயிக்காது இந்த வாட்டி. ஓகே, இப்போ வந்து வலிமை வர்சஸ் பூவெல்லாம் உன்வாசம். வலிமை அப்டேட் எல்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வலிமை வலிமை வந்து வலிமை. ஆமா, தீரனுக்கு அப்புறம் வலிமை தானா? வலிமை தான் போடுங்க. வலிமை வலிமை டன். அடுத்தது ஜிபியு வில்லன். வில்லன் 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 வில்லன். நீங்க ஜிபியு சொல்லுவீங்களே. ஜிபியு நல்லா தாண்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா ஜிபியு. ஜிபியு நல்லா தான் இருந்துச்சு, பட் அது பியூர் அண்ட் பியூர் ஒரு ஃபேன் பேஸ்ட் மூவி, அவ்வளவுதான். வில்லன் வந்து ஒரு என்டர்டெய்னர் தானே, எவ்ரிஒன் ஃபேமிலி என்டர்டெய்னர். அது ஜிபியு நான் ஃபேமிலியோட தான்டா பார்த்தேன். இல்ல பிரதர், எல்லாரும் பார்த்துதான். அஜித் ரசிகர்களுக்கு அதை தெருக்கி விடுவாங்க, பட் மத்தவங்களுக்கு பொதுவா வந்து ஓகே மூவியா தான் இருக்காது. காலத்துக்கும் நிற்கும் ஒரு காமெடி இருக்கு. ஆட்டோ என்ன கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும். அது வந்து டேய் அது அட்டகாசம்டா. அட்டகாசம். நான் வில்லன் நினைச்சேன். வில்லன் கிடையாது, பிரதர்ஸ் ஒருத்தர். அது ஞாபகம் இருக்கு. ஒரு ஆண்டிகாலையும் பிரதர்ஸ் தான். வில்லன் தான் ஆட்டோ காமெடியா? இல்லையா? இல்ல அட்டகாசம்ல தான் வில்லன் வந்து. ஓகே, வில்லன் தான் ஜெயிக்க போதா? அப்ப நீங்க 3 பேர் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, வில்லனும் கேஸ் ரவிக்குமார் தானே? வில்லன் கேஸ். ஆமா, பகவதியும் வில்லனும் ஒன்னா வந்துச்சு, அதனால வில்லன். இது வந்து அட்டகாசம் தான், கண்ணாடி காமெடி. ஆமா ஆமா அட்டகாசம் தான். லாகுல் ரியல் டைம் கூகுள் பண்ணிட்டு இருக்காரு. லாகுல் கூகுள் பண்ணிட்டீங்க. சோ ஜிபியு வில்லன்ல வந்து வில்லன் ஜெயிச்சிருச்சு. அப்போ அடுத்தது இந்த சைடு கடைசி மேட்ச், மங்காத்தாவோட மோத போற என்ன படம் அப்படின்றதுக்கு தான் காம்படிஷனு. ஜி வர்சஸ் பரமசிவன். பரமசிவனும் ஆதி அப்படிங்கிற ஒரு காலத்தால் அழியாத காவியம் விஜய் படமும் ஒரே பொங்கலுக்கு வந்துச்சு. நம்ம 2 பேரும் ஒன்னா தான் போய் பார்த்தோம் நினைக்கிறேன். நானும் பிரைட்டியும் தான் மட்டும்தான் பரமசிவன் எல்லாம் போனோம்னு நினைக்கிறேன். திருப்பதியும் போனோம். நான் பரமசிவம் உங்களோட பாக்கல, திருப்பதி நான் பார்த்தேன், நம்ம எல்லாரும் பார்த்தோம். சோ திருப்பதி இந்த கண்டஸ்ட்ல கிடையாது. அப்ப காலேஜ்ல என்னென்ன படம் எல்லாம் பாக்கணும்னு ஒரு வருஷம் எல்லாம் பார்த்திருக்கோம். இல்ல அவ்வளவு வெட்டியா இருந்தோம், இப்ப பார்த்தோம். இப்ப வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட வெட்டியா இருக்கும், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். 32 மூவி அஜித்தோட பெஸ்ட் மூவில ஜி பரமசிவம் எல்லாம் வர அளவுக்கு நம்ம போடுறதாண்டா, நம்ம காலேஜ் டைம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி போடுறோம்.
அஜித் இல்ல நிறைய இருக்குடா. இப்போ நீ எவ்வளவு அமராவதி கஷ்டப்பட்டு பெரிய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு கிடைக்கிற டைம்ல படத்தை வந்து பார்த்த. ஆமா அது ஒரு பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ணிக்க வியூவர்ஸ்க்கு. இன்னும் நிறைய படம் பெரிய படம் ஹிட் படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படம் இருக்கு அஜித் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அமராவதி, வான்மதி, நிறைய படம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து இந்த லாக்குள் பாருங்க எடுத்த உடனே ஆசை வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற அப்படி. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸும் இருக்கு. இது எங்களோட 32 அப்படின்னு நாங்கள் போட்டது தான். இது இல்லாமல் நிறைய குட் மூவிஸ் இருக்கும். பட் வி ஆர் நாட் கண்டஸ்டிங் தட். நாங்கள் எங்களோட இதுதான் நாங்கள் சொல்றோம். ஜி பரமசிவனுக்கு இப்போ வாங்க. ஜி வந்து பரமசிவன் நானும் உங்க ஃப்ரெண்டு பாலாஜியும் உதயம் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தோம் ஒரு நாள். இந்த ஜேடி எல்லா குரூப்பும் பார்த்துட்டு வந்தோம். அப்ப வந்து தண்டபாணி எல்லாரும் அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த குரூப்ல எவனோ ஒருத்தனை யாருன்னு ஞாபகம் இல்ல, படம் இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எதுவுமே சொல்ல. நம்ம கூட போனவங்க படம் என்ன நல்லா எடுத்துக்கலாம்னதுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டாங்க அஜித் ரசிகர்கள். இதுக்கு மேல என்ன உனக்கு ஹாலிவுட்ல இருந்தா படம் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் ஜிக்கு என்னுடைய மெமரி. லிங்கு வந்து அப்போ ஃப்ரெஷ் ஃப்ரம் சண்டைக்கோழி. அதுக்கப்புறம் ஜி பண்ணாரு. லிங்குவே வந்து ரிக்ரெட் பண்ணாரு ஜி பண்ணதுக்குன்னு. இப்போ பேன் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அது நிறைய ஏதோ கொலைப்படி பண்ணி ஸ்லோவாயிடுச்சு. லிங்கு படம். லிங்கு தலை. பரமசிவம் வந்து கேஸ் ரவிக்குமாரா? பரமசிவம் எனக்கு தெரியல யாருன்னு. நாட் ரவிக்குமார். கேஸ் ரவிக்குமார் சொல்லி எல்லாருக்கும் இல்ல 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 இது வந்து காமன். பரமசிவன் கேஸ் ரவிக்குமாரோ பி வாசுன்னு நினைக்கிறேன். வாசுவா இருக்கலாம். பட் ரவிக்குமார் கிடையாது. செக் வேணா பண்ணிப்பாரு. பரமசிவன் வாசுவா இருக்கலாம். நீங்க பரமசிவம் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிருங்க. பட் ஜி நல்லா தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஜி நல்லா தான் இருக்கும். ஜி என்ன ஜி ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் ஜி. பரமசிவம் கொடுத்துருச்சு. இல்ல லிங்கு வந்து ஓவரா பேசினாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய ஃபன் ஃபேக்ட் சொல்றேன் நானு. இதை வந்து எடுத்து நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க வியூவர்ஸ். பெரிய ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அஞ்சானப்ப லிங்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கத்துக்கிட்ட மொத்த விதையை இறக்குறேன்னு சொல்லி. அது செமையா ட்ரெண்ட் ஆச்சு. நானும் லாக்குலும் அப்ப மும்பைல எங்கேயோ இருந்தோம். அதை பார்த்து அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா இதை பார்த்துட்டா சிரிச்சோம். ஞாபகம் இருக்கா லாக்குல்? அது ஓகே. அப்ப வாயை விட்டாரு. அந்த மீம் ஆக்சுவலாவே ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மீம் கிரியேட்டர்ஸ் மீம் இதே ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வாயை விட்டாரு இந்த படத்துலயும். லிங்கு என்ன தெரியுமா சொன்னாரு? ஜி படம் வந்ததுக்கு அப்புறம் அஜித்தை யாரும் தலைன்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாரும் ஜின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார் லிங்கு. இந்த வந்து நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். இது ஒரு செம்ம ட்ரிவியா. இப்ப ஜி பரமசிவத்துக்கு வாங்க சொல்லுங்க. சரி, பரமசிவன் டைரக்டட் பை பி வாசு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து 50-50 போக முடியாது. பரமசிவம் தானே கடைசியில ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, பரமசிவம் ஜெயிச்சு இப்போ ஒரு 10 செகண்ட்ல தோக்க போகுது. பரமசிவம் வர்சஸ் மங்காத்தா. விநாயக் மகாதேவ். ஆமா. ஸோ தட் இஸ் ஹோல்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த ஷார்டஸ்ட் டியூரேஷன் ஆஃப் விக்டரி செலிப்ரேஷன். அடுத்த 2 செகண்ட்ல பரமசிவம் தோத்து மங்காத்தா ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த சைடு ஜெயிச்ச மூவிஸ் என்னென்ன தெரியுமா? மங்காத்தா, வில்லன், வலிமை, என்ன எறிந்தால், காதல் கோட்டை, அட்டகாசம், கண்டுகொண்டேன், ஏகன். ஓகேவா? இப்போ அந்த சைடு போகிறோம். எடுத்தோடனே ஒரு பயங்கரமான காம்பினேஷன். தீனா வர்சஸ் பில்லா 2. தீனா ஆக்சுவலா எனக்கு பில்லா 2 ரொம்ப பிடிக்கும். பட் பில்லா 2 நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஸ்கார்ஃபேஸ் படம் பார்த்தேன்னா எல்லா சீன் பை சீன் ஸ்கார்ஃபேஸ் வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். நீ பார்த்துருப்பேன்ல ஸ்கார்ஃபேஸ், அல்பச்சினோ ஸ்கார்ஃபேஸ் தான். ஸோ ஆனால் அந்த டயலாக் மட்டும் மாத்திட்டாங்க. அந்த மூவி வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் பில்லா 2 எடுத்தது. ரொம்ப சீன் பை சீன் ரிப் ஆஃப் மாதிரி இருக்கும். பட் அஜித் நடிச்சா நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு பில்லா 2. அந்த டயலாக் ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனது அந்த படம் தான். பில்லா 2 தான். சோ தீனா தானா? தீனா வந்து தீனா தான அது ஒரு சேஞ்ச் பண்ணுச்சு. தீனா இஸ் ஆப்வியஸ்லி தீனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்துச்சு. மகாநதி சங்கர். மகாநதி சங்கரோட கல்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவர் இந்த படம் வேற என்ன படம்? ஓகே அவர் கல்ட் பெர்ஃபார்மன்ஸ் மகாநதி சங்கர். மகாநதி விடுங்க, இந்த 2 படம் தான். சரி ஓகே, தீனா தான் வின்னர். அப்ப ஃப்ரெண்ட்ஸோட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தீனா பெரிய ஹிட். ஓகே, தீனா வின்னர். அடுத்தது வந்து கிரீடம் ஆரம்பம். லாகுல் எஸ்கலேட்டர்ல வருவார் அதே மாதிரி. தலையோட இன்ட்ரோ மாதிரி. ஆரம்பம் தானா? ஆரம்பம். கிரீடமும் நல்லா தான்டா இருக்கும். ஆரம்பம் அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆரம்பம் ஆக்சுவலாவே நல்ல படம்டா, ரொம்ப நல்ல படம்டா. இப்ப இவ்வளவு மொத்தத்துல ஆக்சுவல் இல்லாம சொல்றீங்களா நல்ல படம்னு?
இல்ல ஆரம்பம் இஸ் ஆக்சுவலி இஸ் வெரி வெரி குட் மூவி, ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவி ஆக்சுவலி இந்த ஆரம்பம். லாகுல் வந்து அந்த ஆரம்பம் அஜித் அந்த இதுல எஸ்கலேட்டர் வர மியூசிக்கை போட்டு அவரும் எஸ்கலேட்டர்ல வருவாரு. இந்த ஃபீனிக்ஸ் மால்ல நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு காரை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போனை எடுத்த உடனே எஸ்கலேட்டரை பாருங்க அப்படின்னு உடனே அந்த ஆரம்ப மியூசிக் போட்டு ஒரு எஸ்கலேட்டர்ல மேல வருவாரு. என்னங்கடா இது? இது வந்து இது ஒரு 5 வருஷத்துக்கு மாசுடா, முன்னாடி. தலைனாலே மாசுடா. மாத்திரம் ஆனா கிரீடம் தான். கிரீடம் வந்து அதை எப்படி நான் வந்து இதுக்கு சொன்னோம், வில்லனுக்கு வில்லன் இல்லையா, இந்த இதுக்கு சொன்னேன், சரி, மாத்திரம் வரலாறுக்கு சொன்னோம். அதே மாதிரி தான் கிரீடமும் டசன்ட் டிசர்வ் டு கோ அவுட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். பட் இல்ல வெளியே போகுது. நான் ஆரம்பம் நான் ஜெயிச்சிருச்சு. கிரீடம் போங்க. சொல்றேன் நான். என்ன வெற்றி? நான் கிரீடம் சொல்றேன், மாத்திரம் நான் இப்ப கிரீடம். கிரீடம் எஸ்கலேட்டர் வந்ததுக்காக மாத்திட்டியா? சரி, நானும் கிரீடம் சொல்றேன். இப்ப டேய் ஆரம்பத்தை தானே இப்ப கையை பிடிச்சோன்னு திரும்பி பாப்பாரு தலை, அந்த மியூசிக்லாம் இருக்கு. அதேதான் ஏய், கையை அது பிடிச்சோன்னு திரும்பி பாப்பாரு. அது அரசன் legendary கூட்டிட்டு டா. போகும்போது. சரி, வெட்டி கிரீடம் நான் சொல்லியாச்சு. நானும் கிரீடம் 2 பேரும் இப்ப டை பிரேக்கர் போயிருச்சு. டேய் இந்த மிக்கி கிரீடம் மவுஸ் என்னடா தான் கடைசியா போலீஸ் ஆக மாட்டானடா? இல்ல மட்ட கிரீடம் மாறிடியா? ஆரம்பம். சரி, Right-ஆ? மிக்கி மவுஸ். இந்த மிக்கி மவுஸ் தான் இன்னைக்கு சூஸ் பண்ணு contest. பிரைட். பூப்பா கைரா? நீங்க தான் சூஸ் பண்ணணும். பிரைட் இஸ் ஒன். பூப் பூப். டான் 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 டான். Shit. கிரீடம் ஜெயிச்சிருச்சு ப்ரோ. சோ ஆரம்பம் ஃபர்ஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிடுச்சு சூப்பர் ஓவர்ல. இந்த படம்லாம் வெளிய போறதுக்கு நீ தான்டா காரணம். நீ மட்டும் டேய் அதெல்லாம் வராம இருந்தனா வெற்றி மாத்திருக்க மாட்டோம். சரி, ஓகே, ஆரம்பம் வெளியே போயிருச்சு. ஆனா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி வெளியே போயிருச்சு. சரி, இப்ப வாங்க அமர்கலம் வீரம். விநாயகம் பிரதர்ஸ். வீரம். எனக்கு அமர்கலம்பா. அமர்க்கலாம். வீரம் நல்லா இருக்கும் ப்ரோ. வீரம் பெரிய ஹிட். அதாவது நல்லா இருக்கும்டா. சிவாவும் அஜித்தும் ஜில்லாவோட ஃபர்ஸ்ட் கொலாபரேட் பண்ண படம் இது வீரம். இதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு 5 வருஷத்துக்கு நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நல்ல என்டர்டைனர் வீரம். பட் அமர்கலம் வந்து இவனோட இன்னொரு கிளாசிக் மூவின்னு தான் சொல்லணும். விநாயகம் பிரதர்ஸ் நீங்களே சொல்லுவீங்க உங்க பேட்ச்ல ஜேடி பாலு வின்யே இவங்க எல்லாம் விநாயகம் பிரதர்ஸ் சொல்லிருக்கீங்க ராகுல் நீங்க. டேய் நான் இப்பயும் சொல்றேன், இதுதான் வீரம் தான் நான் சொல்றேன். பயங்கர என்டர்டைனர். அண்ணன் வந்துட்டார், ஓடு ஓடு. விநாயகம் பிரதர்ஸ் நான் சொல்றேன் விநாயகம் பிரதர்ஸ் தான். யாராச்சும் மாத்துறீங்களா? நானும் வீரம் தான். வீரமும் ஜில்லாவும் வந்துச்சு. ஆக்சுவலா ஜில்லாவோட எனக்கு வீரம் தான் முடிச்சிருந்துச்சு. அமர்கலம். வீரம். ஒரு பாட்டு தானே இருக்கும், 2 பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு மட்டும் இல்லடா, எல்லாமே நல்லா இருக்கும்டா. ஏன்டா? சரி, அமர்கலம் வர்சஸ் வீரம். வாங்க சூஸ் பண்ணுங்க. பேண்ட் கட்டி இருக்கு, கயிறு கட்டி இருக்கு. கயிறு கட்டி இருக்க கையா? ப்ளூ கை. ப்ளூ கை தானடா? கயிறு கட்டி இருக்கு. நான் காட்டுறது வியூ ப்ளூ கை தானே சொல்றீங்க? ஆமா, சொன்னோம்ல அமர்கலம். வீரம் வெளியே போச்சுடா. சரி, ஓகே, அமர்கலம் ஜெயிச்சிருச்சு. ஆரம்பம் வெளியே போகுது, வீரம் வெளியே போகுது. என்னடா இது? ஓகே, அடுத்தது ரெட் முகவரி, ரெவல்யூஷன், ரெட் எஜுகேஷன், டெவலப்மென்ட், சூரியனோ முகவரி. ரெட் ஹேர் கட். முகவரி ஞாபகம் இல்ல, ரெட் தான் ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் அந்த ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க ஸ்கூல்ல எல்லாம் ரெட்ட பார்த்துட்டு. ரெட் தான். முகவரி தான். சரி, ஓகே. 2-3 எண்டிங் தான் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து அவங்க வந்து இதான் ஓகே எனக்கு டைரக்டர் ஆக முடியாதுன்னு போறது, இன்னொன்னு டைரக்டர் சக்சஸ் ஆகுதுன்னு போறதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒன் ஆஃப் ரகுவரன்ஸ் பெஸ்ட் தான் முகவரி. சரி, ஓகே, முகவரி ஜெயிச்சிருச்சு. அது வேதாளம் காதல் மன்னன். காதல் மன்னன் லாகுல். கரண், ஸ்ரூ கரண் ரேசர். அதுல அவரு அந்த கார்ல பாம்பு கட்டிட்டு ஓட்டுறது தானே? கார்ல பாம்பு கட்டிட்டு ஓட்டுறான்னு ஓட்டுவாங்க. அதையும் சத்யம் தியேட்டருக்கு 20 நிமிஷத்துக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு. கரண் ஓட்டுவாங்க. காதல் மன்னன் கரண் ஓட்டுவாங்க.
நான்லாம் வேதாளம்ப்பா. யார் ஓட்டுவாங்க? கரண் நிறைய ஓட்டும். பேர் ஓட்டுவாங்க. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து சத்தியம் தேட்டருக்குள்ள 20 நிமிஷத்துல ஒருத்தன் போவான் நம்ம பேட்ச்ல கார் ஓட்டிட்டு வேகமா. அவன் வந்து காதல் மன்னன் கரன் ஓட்டுவானுங்க. சரி சொல்லுங்க. யாரும் காதல் ஓட்ட மன்னன் தான் நான் மாட்டாங்க. சொல்றேன். நீதான் அவனை ஓட்டியிருக்க. காதல் மன்னன் லாகுல் அவ்வளவுதான். நீங்க காதல் ஓட்டர் மன்னன். அவுட். டேய். வேதாளம் ஆளுமா வேதாளம் ஒரு பிரதர். கல்ட்டுடா. ஆளுமாடோ ஓலுமா. ஆளுமா டோலுமா. அப்புறம் அந்த இது இன்னொன்னு அஜித் வந்து அந்த அழுதுகிட்டே அப்புறம் சிரிக்கிறது. அது எவ்வளவு லெஜெண்டரி தெரியுமா? ஆமாடா. இது வந்து வேதாளம் சூரி காமெடி எல்லாம் வந்து கிரிஞ்சஸ்ட் எவர் இன் தமிழ் சினிமால ஒண்ணு. அது உண்மைதான். நம்ம பண்ற காமெடியோட கிரிஞ்சு ராகுல் அது. கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. ஸோ அதுக்காகவே வேற எந்த இருந்தாலும் ஜெயிக்க வைக்கணும். ஒன்லி அனிருத் சாங்ஸ் நல்லா இருக்கும். அஜித்துக்காக தான் நம்ம மார்க் கொடுக்கலாமே தவிர, பட் காதல் மன்னன்லாம் கிளாசிக். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடும் வேதாளம். ஓகே, அடுத்து சரி, துணிவு உன்னை தேடி. துணிவு. உன்னை தேடி சுந்தர்சி ஆல் டைம் கிளாசிக். துணிவு. அந்த ஜெர்மன் படம் தானே. சொல்லிட்டுங்க. துணிவு வந்து ஹைஸ்ட், மணி ஹைஸ்ட். மணி ஹெஸ்ட். அப்ப இதான் இன்னைக்கு தேடி. உன்னை தேடிலாம் ஞாபகம் இல்லை எனக்கு. துணிவு தான். முதலாளி மாத்திட்டாரு. உன்னை தேடிலாம் நியூசிலாந்துல எங்கேயும் நடக்கும் கதை. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்துலயும் நடக்கும். சரி, இப்ப எப்படி பரவாயில்லையா? துணிவு துணிவு சரி ஓகே. துணிவு போட்டு விடுங்க, முடிச்சு விடுங்க. சரி ஓகே, துணிவு ஜெயிச்சிருச்சு போங்க. ஓகே, பில்லா நேர்கொண்ட பார்வை. என்னடா ஊங்குறீங்க? பில்லாடா இல்லாதான் அப்படி நேர்கொண்ட பார்வை நினைக்கிறதே தப்பு. நல்ல படம் தான், பட் யூ கான்ட் கம்பேர் வித் பில்லா. அதான் சொல்றேன். ரஜினி பில்லா வந்து யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சதை வந்து அஜித் புல் இட் ஆஃப். அது பிக் டைம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி புல் இட் ஆஃப். அப்படிங்கிறப்ப பில்லா தான். மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. சோ பில்லா தான். எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். ஐ அம் பேக். லாகுல் நீங்க யாரோட பாத்தீங்க பில்லா? நான் உங்க ஃப்ரெண்டு பாலுவோட பார்த்தேன் மாயாஜால்ல. நான் வந்து என்னதான் ஞாபகம் இருக்கு, ஃபைனல் இயர் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்க ஃப்ரெண்டு ஜேடியோட போய் பார்த்தேன். 2007ல வந்துச்சுடா பில்லா. அப்பெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது. ஜேடியோட போய் பார்த்தேன். ஃபைனல் இயர் நான் எக்ஸாம் வந்து பாலுவோட பார்த்தேன். ஃபைனல் இயர் எக்ஸாம் தான் அந்த டைம் தான் 2007. சரி ஓகே, நேர்கொண்ட பார்வையும் டிசைன் டிசர்வ் டு கோ டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போயிடுச்சு. இப்போ கடைசி மேட்ச்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விஸ்வாசம் வர்சஸ் வாலி. தூக்குதுரன்னா என்ன ஒண்ணு சொல்லுங்க. அடாவடி. தூக்குதுரன்னா காட்டு கடங்கார காட்டரி. வாலி. ரீல்ஸ் போட்டு நீயும் ஃப்ரெண்டு பாலுவும் டான்ஸ் ஆடி இருக்கீங்க லாகுல். நான் தூக்குதுரை தான் சொல்லுவேன். நான் வந்து விசுவாசம் தான் சொல்லுவேன். என்னடா வாலி தான் என்னடா வாலி. எஸ்ஜே சூர்யாவா சாய் சாயாடா? சாய் சாய் தான்டா. டூட், வாலி வந்து ஆல் டைம் அஜித் மட்டும் கிடையாது, ஆல் டைம் தமிழ் சினிமாலே வரும்னு நினைக்கிறேன். வாலி எஸ்ஜே சூர்யான்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டரும் ஆக்டரும் கிடைச்சிருக்கு. இப்பெல்லாம் வாலி ரிலீஸ் ஆனா சென்சார் போர்டே விடாது. வேற ஏதாவது ரிஜிஸ்ல வந்து விடும், சீரிஸ்னு விட்டுருவாங்க. இப்பெல்லாம் விட்டா அதான் இது மாதிரிலாம் அதான். சரி விடுங்க. சரி, வாலி ஜெயிச்சிருச்சு போங்க. இந்த சைடு ஜெயிச்சது வந்து தீனா, கிரீடம், அமர்கலம், முகவரி 4, காதல் மன்னன் 5, துணிவு 6, பில்லா 7, வாலி 8. ஓகே, அந்த சைடு போவோம். அடுத்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏகன் வர்சஸ் கண்டுகொண்டேன். லாகுல் அவுட் ஓட்டர். கண்டுகொண்டேன் ஜெயிச்சிருச்சு. லாகுல் ப்ரோ, அது ஒரு கல்ட் கிளாசிக். நான் அந்த படம் பெருசா பார்க்கல ப்ரோ. பார்த்தேன் ஞாபகம். நான் தேவியில பார்த்தேன், சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். சரி, இப்போ அடுத்த மேட்ச் வந்து அட்டகாசம் வர்சஸ் காதல் கோட்டை. அட்டகாசம். உடனே எல்லாம் காதல் கோட்டைன்னு வருவீங்களே, பெரிய காதல் மரியாதை மாதிரின்னு சொல்லியாச்சு. எல்லாம் யூத் மாதிரி வருவீங்களே. வாங்க வாங்க, யூத் தான் இந்த மாதிரி சொல்லணுமாடா காதல் கோட்டைன்னு படம். அப்படிலாம் ஒண்ணு. சரி, அப்படின்னா நான் யூத் தான் லாகுல். வச்சுக்கோங்க யூத். ஆமா, நம்மலாம் யூத் இல்லையா? நம்மலாம் பழைய டெலிபோன் பூத்து தான். வாங்க. சரி போ.
காதல் கோட்டை நீ இப்படிலாம் சொல்லி என்ன மைண்ட் இது பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் காதல் கோட்டையை தான் சொல்லுவேன். காதல் இன்னும் கோட்டை தான். அட்டகாசம் சொல்லலாம். என்னடா காதல் கோட்டை தானா வெற்றி காதல் கோட்டை தான். அட்டகாசம். ப்ரோ வெயிட்டா வெற்றி bro. அட்டகாசம் 2 வந்துருச்சா? இப்போ நான் சொல்லி இப்ப டைபரை கொண்டு போகணுமா? லாகோல் மாத்திக்கிறியா? மட்டு Come on. மாத்திரியா? டேய் நான் மாத்தலடா. காதல் கோட்டை. மட்டு நின்றுச்சு காதல் கோட்டையில. நீ காதல் காதல் கோட்டையா கோட்டை தான் சொன்ன. அட்டகாசம்? நான் ரீசெண்டா ஆனா திரும்பி ஒரு தடவை அட்டகாசம் பார்த்தேன். நல்லாதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆனா நான் ரீசெண்டா இது பாக்கல. ஃபுல் படம் பாத்தியா? இல்ல இல்ல. ஃபுல் படமும் கிட்டத்தட்ட பாத்துட்டேன்டா நான் அட்டகாசம். பாக்கல. சரி போடுங்க, இப்ப இத போடுங்க. சரி நீங்க முடிவு காதல் கோட்டை அட்டகாசம். நீங்க தான் கேட்கணும். வெற்றியோ வெற்றி bro லாகோலோ கேளுங்க. கேளுங்க. வைங்க வச்சுட்டேன் வெற்றி கேளுங்க. ப்ரோ. ஊப்பா கயிறா? கயரா? நான் கயறுன்னு சொல்றேன் திருப்பி. தலை போல வருமா? காதல் கோட்டை ஜெயிச்சிருச்சு. காதல் கோட்டை ஜெயிச்சிச்சு போங்க. ஜஸ்டிஸ் சர்வ். ஜஸ்டிஸ் சர்வ்டா. அடேங்கப்பா. சும்மா ஓகே அட்டகாசம். இப்ப வந்து எண்ணெய் அறிந்தால் வலிமை. எண்ணெய் அறிந்தால் என்னை அறிந்தால் ஏன் என்ன இருந்தால் என்ன இருந்தால் என்னதான் சிட்டிசன் சூப்பர் தோக்கடிச்சு வந்துச்சு. ப்ரோ எண்ணெய் அறிந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்சுவலா. அடுத்தது வந்து வில்லனா மங்காத்தாவா? மங்காத்தா. மங்காத்தா. ஆப்வியஸ் விநாயக். கடைசியா வந்தார் விநாயக். சொல்லுங்க ராகுல். எப்ப பார்த்தாலும் ரெக்கார்டிங் லேட்டா வந்து சொல்லுங்க. கடைசியா ஜெயிக்கும் போது சொல்றேன். ஓகே இப்ப இந்த சைடு ஜெயிச்சது வந்து கண்டு கொண்டேன் காதல் கோட்டை எண்ணெய் அறிந்தால் மங்காத்தா. ஓகே டன். இந்த சைடு ஃபர்ஸ்ட் மேட்ச் தீனா வர்சஸ் கிரீடம். தீனா. 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 இப்ப சொல்லுங்க கிரீடம் கல்ட் கிளாசிக் ஃபீல் குட் மூவி வாங்கடா. இப்ப வாங்கடா, முன்னாடி அளந்தீங்களேடா. ஆமாடா, இருப்பாரா but தீனா? இருந்தாலும் தீனா இன்னும் வேற லெவல்ரா. நீ தீனா அந்த அருவாள் சீனே நான் அடிக்கடி பாப்பேன். நீ எஸ்கலேட்டர் மியூசிக் இது சொல்லாம இருந்தா நேரம். ஓகே தீனா ஜெயிச்சிருச்சு போங்க. அடுத்த மேட்ச் வந்து அமர்கலம் முகவரி. இது ஆக்சுவலா ரொம்ப டஃபி. ரெண்டுமே ரெண்டுமே ப்ரோ நான் முகவரி நல்லா இருக்கும் ப்ரோ. சரி முகவரி. ப்ரோ முகவரி நல்லா இருக்கும் ப்ரோ. தேவா. ரகுவரன் முகவரியும் பாட்டு நல்லா இருக்கும், அமர்கலமும் பாட்டு நல்லா இருக்கும். ரெண்டுமே தேவாவா? அதான் காப்பிடிச்சு போட்டதானே. ரெண்டுமே ஒரு இதுல இருந்தாங்க. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பாட்டுலாம் இருக்கும் முகவரி. அமர்கலம் அந்த ஒரு பாட்டு. என்னடா இவ்வளவு டைப் போகுது அஜித்துக்கு? சரி ஓகே அமர்கலம் சொன்னவங்க. நீ முகவரி கதை சொல்லுவோம். ஏன் எனக்கு ரெண்டு முகவரி தான் டைரக்ட் இதுவா? மியூசிக் டைரக்டரா? மியூசிக் டைரக்டர் முகவரி. மியூசிக் டைரக்டர் முகவரி. அமர்கலம் தான் ரவுடியா இருப்பார்ல, இந்த தியேட்டருக்கு வெளியே தூங்கிட்டு இருப்பாரு, அவர் எழுப்ப கூடாது. கயிறு ப்ரோ முகவரி ஜெயிச்சிருச்சு. முகவரி உள்ள ஜெயிச்சிருச்சு. ரெண்டு கையிலுமே வைக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டேய் காமிச்சேன்டா, திருப்பி ரெக்கார்ட் ஆயிருக்குடா பாரு அப்புறமா. உடனே இதோ நம்ம ராமச்சந்திரா இது காலேஜ்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க பாத்தியா? சரி ஓகே முகவரி ஜெயிச்சிருச்சு போ. அடுத்தது வந்து காதல் மன்னனா துணிவா? காதல் மன்னன் ப்ரோ. துணிவு எல்லாம் யூத் சொல்லுங்க ப்ரோ. நீங்க காதல் மன்னன் தான் ப்ரோ. டேய் கன்னி பெண்கள் உள்ளத்தில் உங்க ஃப்ரெண்ட் அதை போட்டு தான் கிளம்புவாரு காலேஜுக்கு. அப்ப காலேஜ்ல நம்ம ஸ்கூல் படிச்சோம்டா, அதை வேற சொல்லாதீங்க. ஆனாலும் காலேஜ் படிக்கும் போது அதை போட்டுட்டு தான் கிளம்புவாரு. துணிவுதான். வெற்றி நீயும் துணிவா? இல்ல நான் காதல் மன்னன் சொன்னேன். வாங்க நானும் வெற்றி காதல் மன்னன்றா. லோ மை காட் லவர் பாய்ஸ். இப்ப வாங்கடா. நீங்க என்ன பேங்க் பேங்கா கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களே இந்த பேங்க் பேங்கா கொள்ளையடிக்கிறவனுங்களா? சொல்லுங்க. லாக்கூல் செலக்ட் பண்ணுங்க. நான் இந்த வாட்டி செலக்ட் பண்றேன். தப்பாதான் பண்ண போற சொல்லு. ஊப் ஜெயிச்சிட்ட. டேக் தட்.
justice is served again. டேய் ஓகே, துணிவு ஜெயிச்சிருச்சா அப்போ? துணிவு ம். ஜெயிச்சு இது என்னடா இது? பேட்ரா, காதல் மன்னன் இப்படி எலிமெண்ட் எல்லாம் பேட். சரி ஓகே, கடைசி மேட்ச் பில்லா வர்சஸ் வாலி. பில்லா. பில்லா. இப்ப வாங்க வாலின்னு யாரும் வாங்க, எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க சரி வாலிடா. வாலின்னு வாங்க. ஓவரா பேசுறோம். பில்லா தான்டா. பில்லா. பில்லா ஜெயிக்க வச்சிருங்க. பில்லாலாம் வெளியே போனா தாங்காதுடா. டே இல்ல, இல்ல, இல்ல. பில்லாலாம் சூட் அவுட் கொண்டு போயிடாதீங்க. ஓகே, டேய், இந்த பில்லா மாதிரி பேசி பேசி இந்த எஸ்கே கிட்ட போய் கொண்டு போய் வச்சிடுறாங்க வெளியே லாக் அவுட். போதுடா நீ. ஓகே, இந்த வாட்டி இந்த தடவை ஜெயிச்சது வந்து தீனா, முகவரி, துணிவு, பில்லா. ஓகே, இப்போ இந்த சைடு வந்து குவார்டர் ஃபைனல்ஸ். கண்டுகொண்டேன் காதல் கோட்டை. கண்டுகொண்டேன். கண்டுகொண்டேன். லாக்ல ஒப்பீனியனே கேட்கல. காதல் கோட்டை. ராகுல், இப்போ போன ரவுண்ட்ல நீ சொல்லல காதல் கோட்டை, ஓட்டுனீங்க காதல் கோட்டை சொன்னவங்கள. இப்ப காதல் கோட்டை சொல்றீங்க. கண்டுகொண்டேன் அதை கூட ஃபர்ஸ்ட் சரியா நீ பாக்கல, பார்க்கலன்னா நீங்க என்னடா? பெருசா பாக்கல, நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல. சரி, கண்டுகொண்டேன் ஜெயிச்சிச்சு ராகுல், நீங்க பாருங்க அவ்வளவுதான். ஓகே. இப்ப அடுத்தது வந்து என்னை அறிந்தால் மங்காத்தா. மங்காத்தா, ஓ மை காட், unfortunately. மங்காத்தா. மங்காத்தா தான் ராகுல். நீங்க என்ன ஃபீல் மங்காத்தா பண்ணாலும் தான். பட் என்ன அறிந்தால் இப்படி போயிடக்கூடாது. சரி போங்க, ஜெயிச்சிச்சு. விநாயக் தான். ஆமா. ஓகே, இந்த சைடு இப்போ தீனா, முகவரி. தீனா. தீனா. தீனா தான். ஓகே, டன். அதுக்கு அடுத்து துணிவு, பில்லா. 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 பில்லா, டன். ஓகே, செமிஃபைனல்ஸ். 4 செமிஃபைனலிஸ்ட் வந்து கண்டுகொண்டேன், மங்காத்தா, தீனா, பில்லா. ஓ மை காட். ஃபர்ஸ்ட் செம. ஃபர்ஸ்ட் மேட்ச் கண்டுகொண்டேன் மங்காத்தா. மங்காத்தா. மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லுது, கண்டுகொண்டேன் சொல்ல வந்துட்டு. ஏடா மங்காத்தா தான் ஆப்வியஸா, பட் கண்டுகொண்டேன் ரொம்ப நல்ல படம். ஓகே. ஆமா, சரி, மங்காத்தா ஃபைனல் போயிருச்சு. இப்போ இதுதான் செமிஃபைனல் ஆஃப் த டெக்கேட். நடத்தினதுலேயே செமிஃபைனல் இதுதான். தீனா, பில்லா. எடுத்து வச்சுக்கோ மிக்கி மவுஸ. பில்லா. தீனா என்ன படம்டா? டேய், தலன் பேர் வச்ச படம்டா. நான் மிக்கி மவுஸ்னு சொன்னோன்னே நீ பில்லான்னு சொன்னடா நீ. இல்லடா, பில்லா நல்ல படம்டா. பில்லா. தீனா தான்டா அவனுக்கு எல்லாமே. அதான் ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ஆக்ஷன் இதுன்னு வந்தது. பட் பில்லா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பிரேக், பெரிய படம் வரும். பட் இருந்தாலும் விஜய் கில்லி மாதிரிடா அஜித்துக்கு தீனாங்கிறது. விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ இது பில்லாவா இருக்கட்டும். மங்காத்தாவை என்னன்னு சொல்லுவ? மங்காத்தா வந்து படையப்பா, பாட்ஷா. அதுக்காக தனி எபிசோட் போடுவோம். சரி, இப்ப பில்லா ஜெயிச்சிருச்சா? 3 பேர் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டீங்க தீனாவை. சரி ஓகே, பில்லா ஜெயிச்சிருச்சு. பில்லா மங்காத்தா ஃபைனல்ரா. அதுக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ்க்கு வாங்க. தீனா, கண்டுகொண்டேன். தீனான்னு சொல்லுங்கடா. என்னடா மத்த கண்டுகொண்டேன் சொல்லும். இல்ல தீனா தான். ஓகே, தீனா தேர்ட் பிளேஸ், கண்டுகொண்டேன் ஃபோர்த் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பில்லாவா மங்காத்தாவா? விநாயகா, டேவிட் பில்லாவா? மங்காத்தா. விநாயக் மகாதேவ் தான். பட் யா கோ வித் மங்காத்தா. வெங்கட் பிரபு நீ நினைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது. இட் இஸ் லைக் வாய்ப்பே இல்லாத ஒரு படம். இட் இஸ் லைக் லெஜெண்டரி, அல்ட்ரா லெஜெண்டரி மூவி. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சோ மங்காத்தா தான் வின்னர். ரன்னர் வந்து உள்ளுக்குள்ள புதஞ்சிருந்த அஜித் ரசிகர்கள்லாம் வெளியே எடுத்து வெளியேற்றி விட்ட படம் அது. ரகுராம்லாம் வந்து ஆழ்வார் சூப்பர் மச்சின்னு வந்தான் எங்கிட்ட காலேஜ்ல. அந்த ரகுராம்லாம் இப்ப எப்படி இருந்திருப்பான் மங்காத்தா பார்த்துன்னு யோசிச்சு பாரு. மங்காத்தா ஃபர்ஸ்ட் டே போனேன், பாதி தியேட்டர் இந்த ரசிகர்கள்லாம் வெளியே வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு வாட்டி போடுங்க, போலீஸ்லாம் வந்து எல்லாம் அடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க எல்லாத்தையும். வெளியே போக மாட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட படம் அவங்களுக்கு. ஓகே, சோ தலா இதோட மூவிஸ் முடிச்சிட்டோம். சோ மங்காத்தா, பில்லா, தீனா, கண்டுகொண்டேனா இதான் டாப் 4. கரெக்ட் தான், ரொம்ப ஃபேர் இனஃப் என்ன பொறுத்த வரைக்கும். வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க என்னென்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன நாங்க ஆனரபிள் மென்ஷன்ஸ் இருக்கா? அதான்டா, இந்த அமராவதி மென்ஷன் பண்ணல, வான்மதி, இந்த மாதிரி நிறைய ஹிட் படம்லாம் இருக்கு. இந்த இது நான் கடவுள், அது என்ன படம்? ஆசை தோத்துருச்சு. வேற என்ன படம்டா?
நான் கடவுள் அந்த சொல்லுவாரு. நான் கடவுள்லாம் அஜித் படமே கிடையாது, ஆர்யா படம். டேய் அந்த ஒரு டயலாக் இருக்கும்டா ஒரு படத்துல. இந்த ரகுராம் பார்த்துட்டு வந்து சொன்னாருன்னு. ஆழ்வார் ஆழ்வார்லாம் கிடையாது பிரதர். திருப்பதி ஆழ்வார்லாம் திருப்பதியா திருப்பதி ஆழ்வார்லாம் கிடையாது. 32ல அது வந்து வராது. நம்மளோட ரகு வந்து அவன் இது வரைக்கும் அஜித் 100 படம் வச்சிருக்கான், 100 படமும் ஹிட்னு சொல்லுவான். அவன் சொன்னதெல்லாம் கேட்க கூடாது. அதனால அவன் சொன்ன படம் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்குன்னு நினைச்சு சொல்லாத. அவ்வளவுதான். இன்னும் நிறைய இந்த ரெட்டை ஜட வயசுலாம் காமெடி நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப போட முடியாது 32ல. அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்ததுல வேற எதுவும் மிஸ் ஆகல. நிறைய இந்த நம்ம கேமியோஸ் எல்லாம் விட்டுட்டோம். ஆனந்த பூங்காற்றே, நீ வருவாயன, இங்கிலீஷ் அதெல்லாம் நிறைய கேமியோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம். பியூர் அஜித், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் அவுட் அஜித் மூவிஸ் மட்டும் தான் நம்ம கணக்குல வச்சிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல. ஸோ இதுதான். இது தவிர நாங்கள் என்ன மிஸ் பண்ணியிருக்கோமோ வியூவர்ஸ் நீங்கள் போடுங்க கமெண்ட்டில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் மங்காத்தா தான் பெஸ்ட்டுன்னு எல்லாரும் அக்ரி பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், வீல் சி. அடுத்து என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ இந்த டோர்னமெண்ட்டுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை அடுத்து ரஜினி கமல் பண்ணுறதா, இல்லை சூர்யா வச்சு சிங்கம் 1 2 3 4 5 6 7 8 பண்ணுறதா, எஸ்டிஆர், தனுஷ், எஸ்கே எல்லாம் எப்படி பண்ணணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். லாகுல் வேறு நிறைய ஜோக்கெல்லாம் வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்காரு. ஸோ இவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பாய்ஸ் நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், we can close. விஜய்க்கு அடுத்து அஜித், அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வில் பி பேக் வித் மோர் ஷூட் அவுட்ஸ். சைனிங் ஆஃப் யுவர் ரெஸ்பெக்ட்.